அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே, மீண்டும் எங்களுடைய வாராந்த நிகழ்ச்சியிலேயே நேரடியாக ஒரு சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மீண்டும் வாராந்த நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாங்க சென்ற வாரம் பார்த்தோம் பிஹேவியர்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். பிஹேவியர்னு சொன்னால் லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் சார் ஞாபகம் இல்லையா? பிஹேவியர்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கேரக்டர். வேற 3 விஷயம் பார்த்தோம். பிஹேவியர்னா இதுதான் அப்படிங்கிறது யாருக்காவது ஞாபகம் இல்லைங்களா? நாவடக்கம். வேற ஏதாவது வேற யாரும்? சரி, ஓகே. பிஹேவியர்னு சொன்னா நாங்க 3 விஷயம் அதுக்கு எப்படி பார்த்தோம். மொத்தம் எங்கட பிசிக்கல் ஆக்ஷன், எங்கட உடம்பு ரீதியாக உடல் ரீதியாக வெளிப்படையாக நாங்க செய்யக்கூடிய செயல். அது நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறது, படிக்கிறது, எழுதுறது, அதே போல ஒரு விஷயத்தை தூக்கி எறிகிறது, கோபம் வந்தா அடிக்கிறது, அன்பாக அணைச்சு கொள்றது, இது எல்லாம் பிசிக்கல் ஆக்ஷன். என்ற உடம்பு ரீதியாக நான் செய்யக்கூடிய செயல், இதுவும் பிஹேவியர் தான். அதே போல தாட்ஸ், என்ற மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்கள், இந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கலாம், தீய எண்ணமாக இருக்கலாம், இது எல்லாம் தாட்ஸ், இதுவும் பிஹேவியர் தான். ஒருவரை பத்தி தவறாக எண்ணுதல், ஒருவரை பத்தி நல்லதாக எண்ணுதல், இதுவும் பிஹேவியர் தான். அதே போல ஃபீலிங்ஸ், என்னுடைய உணர்வுகள், கவலை, இன்பம், மகிழ்ச்சி, துக்கம், பொறாமை, வஞ்சகம், இது எல்லாம் என்னது? இதுவும் இந்த உணர்ச்சிகள், இந்த ஃபீலிங்ஸும் பிஹேவியர் தான் பார்க்கப்படுது. அப்ப 3 விஷயம் இருக்கு. பிஹேவியர் சொன்னால் வெறுமனே ஒரு அணுகுமுறை அல்லது நடத்தைன்னு மட்டும் நாம புரிஞ்சிடக்கூடாது. என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வு, அதே போல நான் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய என்னுடைய பிசிக்கல் ஆக்ஷன், உடல் ரீதியான செயல்பாடுகள். அப்ப இது 3 தான் பிஹேவியர்னு பார்க்கணும். அதே போல பிஹேவியர் எப்படி ஜெனரேட் ஆகும், எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். இப்ப நான் பார்த்தோம், ஒரு பிஹேவியர் உருவாகுவதற்கு 2 அடிப்படையில உருவாகும். ஒன்று என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் கடந்த காலத்துல அனுபவித்த, நான் பெற்ற என்னுடைய அனுபவம். கசப்பா இருந்தால் என்னுடைய செயல்பாடும் இங்க மோசமாக அமையும். என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் சிறப்பாக இருந்தால் என்னுடைய செயல்பாடுகளும் இங்க, என்னுடைய வார்த்தையாக இருக்கட்டும், என்னுடைய எண்ணமாக இருக்கட்டும், என்னுடைய உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது பிறரோடு என்னுடைய நடத்தைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லதா அமையும். அதே போல என்ன காக்னிட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் ப்ராசஸ் சொன்னால் அந்த மனிதனுடைய அறிவு மட்டம், அவன் படிச்சு கற்று வாசித்து எதெல்லாம் புரிஞ்சு இந்த பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறானோ, அதை பேஸ் பண்ணி என்னுடைய செயல் வரும். சொல்லுவாங்க இல்லையா, படிச்சவர் மாதிரி நடந்து கொண்டாரு, இவன் படிக்கல அதனாலதான் இப்படி நடக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த அறிவு கூட இந்த பிஹேவியர்ல ஒரு செல்வாக்கை செலுத்துது என்றதை நாங்க பார்த்தோம். அப்போ ஒரு பிஹேவியர் உருவாகிற நேரம் நாங்க பார்த்தோம் எப்படி சென்சரி சிஸ்டம், கண்ணு, அதாவது பார்வை, பார்த்தல், கேட்டல், உணர்தல், நுகர்தல், இதெல்லாம் பார்க்க இல்லையா. இதன் மூலமாகத்தான் ஒருத்தர் ஒரு செய்தியை உள்வாங்குவார். உள்வாங்கி அது அப்படி என்ன செய்யப்படும்? டிரான்ஸ்டக்ஷன், மூளைக்கு கடத்தப்படும். மூளையில வச்சு என்ன செய்யப்படும்? டிரான்ஸ்மிஷன், அப்படி பரவப்படும். இந்த நேரத்துல தான் செலக்டிவ்னு சொல்லி ஒரு டிகிரி. அதுக்காக தான் நாங்க பார்த்தோம், என்னோட செயற்பாடுகள்லாம் சரியாக அமையணும், பிறரை பத்தி நல்லாக புரிஞ்சுக்கணும், அந்த நேரத்தை என்னுடைய பிஹேவியர்லாம் சரியாக வந்து பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ரிமைனிங் தான் லாஸ்ட் கிளாஸ்ல. இப்ப நாங்க பார்க்க போறோம் பெர்செப்ஷனல் எரர். பெர்செப்ஷனல் எரர்னு சொன்னால் கருத்துணர்வு பிழைகள் அப்படின்னு சொன்னால், ஒரு பிஹேவியர் வெளியே வருதுன்னு சொன்னால், ஒரு செயல் வெளியே வரப்போகுது, நான் கோபப்பட போறேன், அல்லது நான் கவலைப்பட போறேன், அல்லது ஒருவரை பற்றி நான் தவறாக எண்ண போறேன், ஒருவரை நல்லவன் நினைக்க போறேன், என்ன கோபம் வரப்போது கையை தூக்கி என்ன பிள்ளைக்கு அடிக்க போறேன், என்ன வயசுக்கு அடிக்க போறேன், அல்லது ஒரு உணவு கோப்பையை தூக்கி எறிய போறேன், அல்லது யாரோட சரி ஒரு கலகலப்பு, ஒரு ஆர்கியூமெண்ட்ல, ஒரு டிபேட்ல நான் ஈடுபட போறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கருத்துணர்வு பிழைகள்ல 9 இந்த 9 பிழைகள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இந்த 9 பிழைகள் அந்த தாக்கம் செலுத்தும். இந்த 9 விடயங்களை நாங்க சரியாக ஆகிறோம் என்றால் எங்கட பிஹேவியர் சரியாக வெளியில வரும். எந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில எந்த பிஹேவியர் நடக்கும் என்று சொன்னால், இந்த 9 பிழைகளும் பெரும்பாலும் எண்ணங்களோடு சம்பந்தப்பட்டது, தோட்ஸோட சம்பந்தப்பட்டது. 9 பிழைகளும் எதோடு சம்பந்தப்பட்டது? தோட்ஸோட சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லிக்கிறாங்க, ஈயாக்கும் வதன்ன, உங்களுக்கு எண்ணங்களை நான் எச்சரிக்கிறேன், அதுல கவனமாயிருங்க.
அடுத்தவரை பற்றி ஒருபோதும் நீங்கள் தவறுதலாக எண்ணி விடவே வேண்டாம்னு சொல்றாங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் தன்னி இன்ன பஅத தன்னி இஸ்முன். விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் தன்னி, நீங்க நினைக்கக்கூடிய எல்லா எண்ணங்கள், அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறரை பற்றி, ஒரு விடயத்தை பற்றி, ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் நினைப்போம் இல்லையா மனசுக்கு, அது அப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், அதுக்கு அவர்தான் காரணம், இதுக்கு இவர்தான் காரணம், இந்த நிகழ்வுக்கு பின்னால இவர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி இருக்கும், பின்புலன் இருக்கும் சொல்லி நாம் நினைப்போம் இல்லையா. இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து போக நல்லா சொல்லிட்டு சொல்றார், இன்ன பகத தண்ணி அதிகமான எண்ணங்கள், எண்ணங்கள்ல பெரும்பாலானவை எப்படியா பாவமா, நாங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள்ல அதிகமானது எக்ஸம்ஷன் என்றது பாவம் நல்லா சொல்றோம். அப்போ இந்த எண்ணத்தை பத்தி தான் இந்த கருத்துணர்வு பிழைகள் வரப்போகுது. இப்போ நாங்க இந்த பாடத்துல பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, முதலாவது பெர்செப்ஷன் இருந்தா டைம் இருந்தால் மோட்டிவேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். டெஸ்ட்டுக்கு நாங்க வெளியே கொள்ளணும் இந்த பெர்செப்ஷனல் எரர். ஒரு விடயத்தை புரிந்து கொள்றேன்னு சொன்னால் என்ன, ஒரு விடயத்தை எப்படி பார்க்கிறது, எப்படி அணுகிறது என்று சொல்லி ஒருத்தர் கேட்கிறார் என்றால், ஒரு விடயத்தை நான் எப்படி புரியுறது, அப்படி புரியுறதுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் விளையாடுவோம். என் பிஹேவியர் வந்து வெளியில நடக்க போகுது, அதற்கு முன்னால அந்த நிகழ்வை பற்றி ஒரு பார்வை, ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட போகுது. அப்படி இருந்தால் அது என்னன்னு சொல்லி பார்த்தால், புலனர்வு, அதாவது இதுக்கு எனக்கு கொஞ்சம் வேறு கொஞ்சம் மாற்றணும். கருத்துணர்வு பிழை என்பது ஒரு நபர் தகவலை உணரும் அல்லது விளக்குவதற்குள்ள தவறு. ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அந்த சம்பவத்தை புரியக்கூடிய நேரத்துல அவருடைய பிரெயின்ல அவருக்கு அறியாமலேயே ஒரு தவறு ஏற்பட்டு, ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், அதை நாங்க கண்ணால பார்த்திருக்கலாம் அல்லது காதால கேட்டிருக்கோம். என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, என் வைஃப் சொல்லுவாங்க, பாத்தீங்களா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு நீங்க வீட்டுல இல்லாத நேரம். நாங்க போற நேரம் என் தாய் சொல்லுவாங்க, நீங்க இல்லாத நேரம் இப்படி எல்லாம் மருமகள் நடந்து கொண்டான்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லலாம். அல்லது நீங்க இல்லாத நேரம் உங்களோட பிள்ளைகள் என்னவெல்லாம் செஞ்சாங்க பாத்தீங்களா, உங்களோட பிள்ளை ஸ்கூல்ல இப்படி இப்படி எல்லாம் செஞ்சாங்க, சொசைட்டில இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் எங்களுக்கு மாற நேரம் ஒன்று நாங்க கண்ணால பாத்திப்போம், இல்ல காதால கேட்டிப்போம். இப்படியான சம்பவம் மாற நேரத்துல நாலாவது ரீசன்சி எஃபெக்ட், அஞ்சாவது பிரைமரி, அடுத்தது சிமிலர் டு மீ எஃபெக்ட், ஃபண்டமெண்டல் எஜுகேஷன், அடுத்தது வந்து செல்ஃப் சேவிங், அடுத்தது செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் சொல்லுவாங்க. இதை நாங்க மெதுவா ஒன்றொன்றா பார்ப்போம். இப்படி 9 பிழைகள் இருக்கிறத நீங்க பொதுவாக விளைவிப்போம். முதலாவது நாங்க பார்க்க போற வேண்டியது ஸ்டேரியோ டைப். ஸ்டேரியோ டைப் என்று சொன்னாங்க இந்த தவறு வந்து பிரெயின்ல எங்களுக்கு அறிஞ்சு அறியாம நடந்துடும். அப்படின்னா என்னது, இந்த புலனுணர்வு பிழை என்பது ஒரு நபர் தகவலை உணரும் அல்லது விளக்குவதில் உள்ள தவறு. ஓகே, ஸ்டேரியோ டைப் என்று சொன்னால் பொதுவாக குறிப்பிட்ட சிலரை பார்த்து நாம் என்ன நினைச்சிருக்கோம், தவறுதலாக குறிப்பிட்ட சிலரை பார்த்துன்னு சொன்னால் இவர் இந்தியாவை சேர்ந்தவர்களே இப்படித்தான் ஒரு பார்வை, இவர் இலங்கையை சேர்ந்தவர்களே இப்படித்தான், இவர் வந்து பங்களாதேஷ்காரர்களே இப்படித்தான், அரபிகள் என்று சொன்னா கொஞ்சம் கரடு முரடாதான் இருப்பாங்க, அவங்க அரபிகள் அப்படின்னு. அதே போல சொல்லுவாங்க வெள்ளையா இருந்தா அவன் அப்படித்தான் இருப்பான், கருப்பா இருந்தா இவர் இப்படித்தான் இருப்பான், பெண்களோட குணமே இப்படித்தான்ப்பா, அவங்க எப்ப பார்த்தாலும் அழுதுதான் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களை, குறிப்பிட்ட பிரதேசம் அல்லது குறிப்பிட்ட நாடு அல்லது குறிப்பிட்ட மதம், இஸ்லாமியர்களா அவங்க மிக மோசமான ஆட்கள், அவங்க என்று சொன்னா அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் என்று சொல்லிட்டு ஒரு லேபிள் வச்சிருவாங்க. ஸ்டேரியோ டைப்பை வந்து மக்கள்கிட்ட போட்டதுனாலதான் ஏனைய மதத்தவர்கள் கூட இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சொன்னாலே அவங்க பயங்கரவாதி, தீவிரவாதி, அடிப்படைவாதி ஒரு வாதத்தை பார்க்கணும், சைக்கோலஜிக்கல் எரர் ஆகணும். இதை நாங்க ரிமூவ் பண்ணினாலே போதும் சரியான ஒரு பார்வை வந்து பெண்களால எப்படிதான் ஆண்கள் சொன்னாலும் அடக்குமுறை தான், பெண்களை எப்பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றே சொல்லி விரும்புவாங்க. அப்படி என்று சொல்லி பொறுப்பில்லை எனக்கு அவளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிலரை அவர்களுடைய மத நம்பிக்கை, அவர்களுடைய நாடு, அவர்களுடைய பிரதேசம், அவர்களுடைய நம்பிக்கை போன்றவற்றை வச்சு இதுதான் அவங்க சொல்லி முத்திரை குத்துறது. இந்த பிள்ளை சரியா பிள்ளையான்னு சொல்லி பாருங்க, நாங்க அப்படி பார்க்க இல்லை. இருக்கு பனு இஸ்ரவேலர்கள் அரபியர்களை பார்த்து நினைச்சிட்டு இருந்தாங்க, அரபிகள் சொன்னாலே பலவீனமானது,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு புறவுல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வரும் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தான் நபி அனுப்பப்படுறாங்க. நபி ரசூல்மார்கள் யார் அனுப்பப்பட்டது? பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான். அரபியர்களுக்கு நபியே இல்லை இதுக்கு முன்னாடி. முதலாவதாக நபி யாருக்கு கிடைக்கிறாங்க? அரபியர்களுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அவங்க என்ன நினைச்சு கொண்டிருந்தாங்க? அரபிகளா அவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு மக்கள் மேய்க்கிறதுக்கு தான் சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கடவுள் ஒரு நபியை கொடுப்பானா, ஒரு ரசூலை கொடுப்பானான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை இருந்தாங்க. அல்லாஹ் முதல் அடியை கொடுக்குறான். என்னது? அரபியர்களுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, அதுவும் நபிமார்களுக்கு தலைவராக ஆகி கொடுக்கிறான் முதலாவது. அதே போன்று என்ன நினைச்சு கொண்டிருந்தாங்க? மக்கா காஃபிர்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க. மதீனாவாசிகளோட போராடுறதுல ஒரு விஷயமே கிடையாது. மதீனாவாசிகள் யாரு? விவசாயி. அவங்க விவசாயம் செய்வாங்க, ஈச்சப்பழம் நாட்டுவாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் வியாபாரி. எங்க? மக்காவில இருக்கிறாங்க. ஈஸியா படையில திரட்டிட்டு போனா அங்க போய் அடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பெண்கள் எப்படி பார்த்தாங்க? பெண்களுக்கு வாரிசு உரிமை இல்லை, அவங்க போராடுறாங்களா, எந்த தகுதியும் இல்லை அவங்களுக்கு. மார்க்கெட்ல அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது. பெண்களுக்கு சொன்னா வீட்டுல இருக்கணும், அவங்களை அடக்கி இருக்கணும். இஸ்லாம் வந்தது, ஆண்களுக்கு என்ன ரைட்ஸோ பெண்களுக்கும் அதே ரைட்ஸ் கொடுக்குது. சொத்துரிமையா பெண்களுக்கு, ஆண்களுக்கு 2/3 பெண்களுக்கு 3/1 சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல பெண்களுக்கான கருத்து சுதந்திரத்தை கொடுக்குது, திருமணத்துக்கான உரிமையை கொடுக்குது. அதே நேரம் தொழில் புரிவதற்கான உரிமையை கொடுக்குது, மகர் வேண்டி நிற்கக்கூடிய உரிமையை கொடுக்குது. அதே போன்று கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுற நேரத்துல மனைவி பக்கம் நியாயம் இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவி கணவனை விட்டு பிரியலாம் என்ற அந்த ஒரு அனுமதியை கொடுக்குது. அப்ப பெண்களை பற்றிய பார்வை அந்த நிலையில் பிழையாக இருக்குது. அப்ப ஒரு தரப்பை பார்த்து பிழையாக புரிவது என்பது இஸ்லாத்துல கூடாது. அப்ப நாங்க யாரும் எழுது, நாங்க நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துவோம். பங்களாதேஷ் காரர்கள் இப்படிதான், அவங்க டைப்பே இப்படிதான்ப்பா. அதே போல இந்தியாவுக்கு நம்ம எடுத்துக்கொள்வோமே, தமிழ்நாட்டுக்கு பல ஊர்கள் இருக்கு. இந்த ஊரா இவங்க இப்படிதான், அந்த ஊரா அவங்க அப்படித்தான், அவங்களோட கேரக்டர் அப்படிதான்ப்பா, அவங்களோட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு. பெண்கள் எப்படி? ஆமா, அந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா பார்க்க அதே போல இலங்கையிலையும் அப்படி பார்ப்பாங்க. இலங்கையிலையும் யுத்தத்துல இருந்து பாதிக்கப்பட்டு வந்த மக்களை ஒரு பார்வை பார்ப்பாங்க, சொந்த ஊர் மக்களை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப இந்த பார்வை தவறு என்றது இஸ்லாம் தடுக்குது. அப்ப இதை இப்ப சைக்காலஜிக்கலா சொல்றாங்க. இந்த டைப்ல பேர் தான் என்னது? முதலாவது ஸ்டேரியோடைப். பொதுவாக குறிப்பிட்ட சிலரை அவர்கள் இனம் ரீதியாக, பாலினம் ரீதியாக, அல்லது அவர்களுடைய சிந்தனை ரீதியாக, ஊர் ரீதியாக பிரிச்சு இவங்க இப்படித்தான் சொல்லி ஸ்டேம் பண்ணது, இது முதலாவது தவறு. இரண்டாவது ஹாலோ எஃபெக்ட். ஹாலோ எஃபெக்ட் சொன்னால் குறிப்பிட்ட சிலரை பற்றி அவர்களின் வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் ஒருவரின் ஒட்டுமொத்த அபிப்பிராயம். ஒருவரை பார்க்கணும், இவரை பார்த்தாலே கொஞ்சம் கரடு முரடாக பாய்க்கிறாரு, இந்த தோற்றமே சரியில்லை, இவரெல்லாம் எங்க ஆட்களோட அனுசரிச்சு எல்லாரோடைய ஒன்று நடக்க போறாரு, இவரை பார்த்தாலே விளையாது, இவரை பேசினா போய் தான் பேசுவாரு, இவர்கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறது, ஒருவேளை இவருத்தான் களவெடுத்திருக்கணும், இவர்தான் திருடி இருக்கணும், ஆனா பார்த்து நான் இடம் போடுவோம் இல்லையா, வெளித்தோட்டத்தை சொல்லுவாங்க இல்லையா, இந்த டோன்ட் ஜட்ஜ் a book by its cover என்று சொல்லிட்டு, ஒரு புத்தகத்தை அதனுடைய கவரை, உரையை வைத்து ஒருபோதும் நீங்க இடம் போட்டு வாங்கணும். பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் அந்த நேரத்துல இருந்த மக்கள் அப்படிதான் கணக்கிட்டாங்க. இவர் ஒரு கருப்பினம், ஒரு ஹபஷால இருந்து வந்தவரு, இவருக்கு மார்க்கத்துல என்னவா அப்படின்ட்டாங்க. அதான் சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுக்கணும். நம்ம யார தவறா நினைச்சிருக்கோமோ அவரே அல்லாஹ் கூட்டிட்டு முதலாவதாக அதான் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ்ல வருது, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வாங்க சொல்லல, அவருடைய நாவு கொஞ்சம் அந்த அரபியில் இல்லையா, அந்த வார்த்தைகள் அந்த அந்த ஹர்ஃபுகளை மொழியறதுல கொஞ்சம் சிரமம், வேற யாரையாவது மாத்துவோமா என்று சொல்லி கருத்து கூட சஹாபாக்களுக்கு மத்தியில போகுது. அப்படியெல்லாம் நடந்தது. அப்போ அதான் சொல்லக்கூடிய நேரத்துல இவருக்கு இப்படி இந்த வாய்ப்பை கொடுக்கலாம்ன்றது கூட அந்த நேரத்துல சில புரிதல் இல்லாம பேசியிருக்கிறாங்க. ரசூல்ல சரி செய்யறாங்க. இறைவன் கருப்பு வெள்ளையெல்லாம் பார்க்கவே மாட்டேன், இவன் பணக்காரன் செல்வந்தன் என்று பார்க்க மாட்டான். மனசுல என்ன இருக்குது, இங்க தக்குவா என்ன இருக்குது, என்ன நல்ல எண்ணம் இருக்குன்னு பார்க்கலாம். வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் இடை போடவே முடியாது. வெளித்தோற்றத்தை பார்த்து சொல்லுவாங்க, இவரெல்லாம் எங்க வீரர், இவரெல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டு எதை கிடைக்க போறாங்க, எதை சாதிக்க போறாங்க. இவ்வளவு மரதியெல்லாம் இவ்வளவு அப்பாஸ் போன்ற சிறு சிறு சகாபாக்கள் வால் கால் நிலத்துல உரசி கொண்டு வருவார்கள், எங்களை யுத்தத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி சகாபாக்கள் எனக்கு தெரியும். மதுரை யுத்தம், உலக யுத்தங்கள்ல பெரிய பெரிய தலைகளை வெட்டி வீழ்த்தியது சிறுவர்கள்.
ஆட்களை யாரையும் வந்து வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போடவே கூடாது. தவறான எண்ணம் வந்து கிடையக்கூடாது. பார்த்தாலே மோசமா தான் இருக்கும். இவரோட டைப்பை பார்த்தாலே பொய் சொல்லுவாரு, இவரோட டைப்பை பார்த்தாலே தேடுவாரு, இவர் தான் இந்த தவறை செஞ்சிருக்கும் என்று அந்த எண்ணமே கூடாது. அதனால என்ன சொல்றான், நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள்ல அநேகமானது வந்து ஆனா அப்படியே எழுதி இலக்கு ஆரம்பத்துல கஷ்டம் போன்று தெரிந்தாலும் பின்னால நிறைய பலன்களை வந்து என்ன செய்யும், கொண்டு வந்து சேரும். அதே போல வந்து நோன்பு நோன்பு குடிக்கிறது சிலருக்கு கஷ்டம். வெளியில அவங்க நோம்புன்னு சொன்னா கூட சில வாலிபர்கள், அதே போல சில மக்கள் எங்க ஊர்கள்ல நாங்க பார்க்குவோம், நோன்பு பிடிப்பது கஷ்டம், ரொம்ப நாளே கஷ்டம். ரமதான் மாதம் வந்தாலே கஷ்டம். அந்த ரமதான் மாதம் என்னென்ன கூலிகளை கொடுக்க யோசிச்சு பண்ணுவான் பின்னாடி. அல்லாஹ் சொல்றான், இந்த ரமதான் மாதத்துக்கு நோம்புக்கு நான் கூலின்றான். நான் கூலியை கொடுக்குறேன். அந்த ரமதான் மாதத்துல லைலத்துல் கத்ர் இரவ கொடுக்குறான். அதே போல வந்து ரமதான் மாதத்துல மனிதனுக்கு பக்குவத்தை கொடுக்கும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்து அல்லாஹ் குணப்படுத்தி கொடுக்குறோம் நோம்பு பிடிக்கிறதுனால. நாங்க பாக்குறோம் இல்லையா, ஒரு பிளட் செக் பண்ண போனா கூட நாங்க வந்து டயட்ல இருந்தா போகணும், ஃபாஸ்டிங் இருந்தா போகணும். அப்ப இங்க நாங்க எல்லாத்தையும் பரவாயில்ல, நோம்புக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ். அதே போன்று ஒரு நன்மையை பத்தி பேசணும், உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லக்கூடிய நேரத்துல அடுத்தவர்களால ஜீரணிக்க முடியாதுதான், எனக்கு பேச்சுக்கள் வரும் தான். ஆனால் அந்த உண்மைக்கு பின்னால ஒரு பெரிய பலனை அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல இதை விட ஒரு பெரிய விஷயம் எழுத முடியும். அல்லாஹ் சொல்ற உண்மை என்பது உங்களுக்கு சுவனத்தின் பால் விட்டு செல்லும். அல்லாஹ் சொல்லி சிது எங்க கொண்டு போய் சேரும், ஜன்னத் சுவனத்திற்கு இட்டு செல்லும் சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல நடக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு சம்பவத்தை நாங்கள் ஃபேஸ் பண்றோம், ஒரு நிகழ்வு நடக்குது, அதுல ஏதோ ஒரு கசப்பான விடயம் நடந்து விட்டால் முழு சம்பவமும் முழு விடயம் கசப்பு என்று சொல்லி நாங்க நினைச்சவே கூடாது. அதுக்கு பின்னாடி நிறைய பலன்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இது இன்னொரு ஹோல் எஃபெக்ட் சொல்லக்கூடிய ஒரு டைப். அடுத்தது 4வது எஃபெக்ட் வந்து ரீசன்சி எஃபெக்ட். ரீசன்சி எஃபெக்ட்னா நிறைய பேர் இதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ரீசன்சி எஃபெக்ட் என்னது, ஒருவரின் மிகவும் சமீபத்தில் சந்தித்த நிகழ்வை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு பார்க்கப்படும் பார்வை அல்லது புரியப்படும் புரிதல், இந்த சார்பு முடிவெடுப்பதில் தீர்ப்புகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எப்படின்னு சொன்ன இல்லையா, அதாவது லெவல்ல பேசுறோம். ஒரு முறை கொஞ்சம் உட்கார்ந்து என்னுடைய தாய் தந்தை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு யோசிப்பாங்க. என்னுடைய சகோதர சகோதரி எனக்கு எந்த லெவல்ல ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, எனக்கு எந்தெந்த கட்டங்கள்ல எல்லாம் உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஏண்ட நண்பர் இப்ப தவறு செஞ்சுட்டாரு, இதுக்கு முன்னால எனக்கு என்னென்ன உதவி செஞ்சிருக்கிறாரு. என்னுடைய மகன் ஒரு வார்த்தை பேசிட்டாரு, மகன் தான், ஆனால் தந்தையாகிய நாங்கள் இதற்கு முன்னால் அவர் எனக்கு மரியாதை தரலையா, இதற்கு முன்னால எனக்கு வந்து அன்பு காட்டலையா, இதற்கு முன்னால என்னோட சேர்ந்து நடக்கலையா, இதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் என்றால் நாங்க இதெல்லாம் சாதாரணமாக கடந்து மக்களோட மக்களா ஒன்றாக நிம்மதியாக வாழ முடியும். அதனால நான் சொன்னேன், போன வகுப்பை சொல்லியிருக்கேன், வந்து ஆயத்தை சொல்றான் மன்னிச்சிருங்க மறந்துருங்கன்றாங்க. ஏன் அல்லாஹ் எதுக்கு சொல்லணும் இது? நாங்க தான் தூக்கி பிடிச்சு கொண்டு என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டாரு, இதுக்கு பின்னால மன்னிப்புக்கு வார்த்தையே இல்லை. அல்லாவுக்கு நீங்க மாற்றம் செய்றீங்க, மன்னிப்பை கொடுங்க. அல்லாவே சொல்றான் ஏவல், அல்லாட ஓர்டர் இல்லையா இது, நான் மன்னிக்க மாட்டேன், என்னோட ஜனாசாக்கும் வரக்கூடாது இந்த லெவலுக்கு பேசணும் என்றால் இந்த வசனத்துக்கு முரணாக பேசப்படுது அந்த வார்த்தைகள். மன்னிங்க என்றான், மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதை கருத்திலே கொள்ளாதீங்க, மறந்துடுங்க என்றாங்க. கசப்பான சம்பவத்தை ஏன் நீங்க மனசுக்கு போட்டு அப்படி டம்ப் பண்ணி அது பெரிய மென்டல் டிசார்டராக மாத்துறதுக்கு ஏன் இவ்வளவு நீங்க விட்டுறீங்க? எங்களோட பிரெயின் எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு விடக்கூடாது, நாங்க அதை கண்ட்ரோல வச்சுக்கொள்ளணும். அப்ப இதைத்தான் இங்க ஒரு பிள்ளையா சொல்றாங்க, ரீசன்சி எஃபெக்ட். சமீப காலத்துல நடந்த கசப்பான நிகழ்வை வச்சு கடந்த காலத்துல எதுவுமே நடக்காததை போன்று நடந்து கொண்டால் எங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இருக்கு. அடுத்தது என்னது, பிரைமரி எஃபெக்ட். இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா,
அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளதுதான் இது. அதாவது ஒருவர் மிக ஆரம்பத்தில் சந்தித்த நிகழ்வை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு அவர் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அல்லது புரியக்கூடிய ஒரு புரிதல். அப்படின்னா என்னது? இதே சம்பவம் தான். இவரோட உமா பாப்பா ஆரம்பத்தில் தவறுதலாக ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க. அதை இன்னும் மனசுல வச்சுக்கொண்டு 10 வருஷமா 15 வருஷமா ஒரு மிகப்பெரிய பகையாக இன்றைக்கு வரைக்கும் இருப்பாரு. என்னுடைய சகோதரன் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்பான் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தவறை இன்னும் மனசுல போட்டு புதைச்சு வச்சுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவனை மன்னிக்க மாட்டேன். ஆனா அந்த 10 15 வருஷங்கள்ல என்னுடைய தாயோ தந்தையோ எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. எனக்கு பண்ணாட்டி என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு மறைமுகமாக எத்தனையோ செஞ்சிருப்பாங்க. மறைமுகமாக செய்யவும் தேவையில்லை. அவர்கள் கேட்கக்கூடிய ஒற்றை துவா போதும். அவர்கள் பெத்தெடுத்தார்கள் என்ற ஒரு செயல் போதும். இங்களை பராமரிக்க வேண்டிய தேவையெல்லாம் எக்ஸ்ட்ரா தந்தது இடுமாப்பா. என்னுடைய தாய் தந்தையர்களுடைய கடமைன்னா அவர்கள் குழந்தை உருவானது பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுப்பதை பற்றிய பல வசனங்கள் பேசி தருவாங்க. இந்த வழிகளை சாதாரணமான தாங்கி கொள்ளாது. இப்ப நிறைய பேர் எப்படி சொல்றது, என்ன கவனிக்கையில எனக்கு சொத்துல இப்படி குறை வச்சுட்டாங்க இப்படி எல்லாம் பேசி தெரியும். சொத்து தந்தாலும் தரங்காட்டியும் அந்த தாயை பார்த்து ஒரு வார்த்தையை கூட பேச முடியாது. பெற்கிறது மட்டும்தான் கடமை. இதற்காக வேண்டிய தாயை பார்த்து உஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. தாயுடைய காலடியில் இருந்தால் கூட மரணம் வரைக்கும் இது போதாது. அப்ப தாயுடைய துவாவாக இருக்கலாம், மறைமுகமாக செஞ்ச உதவிகளாக இருக்கலாம், என்னுடைய சகோதரர்கள் மறைமுகமாக செஞ்ச உதவிகளாக இருக்கலாம். இதையெல்லாம் ஞாபகப்படுத்துறது 10 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காயப்படுத்தினான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை மூத்து வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவன்னா ஒரு ஃப்ரெண்டா அந்த நேரத்துல எனக்கு எப்படி சொன்னான், இன்னும் என் உள்ளத்துல இப்ப நடந்த மாதிரி இருக்குதுன்றான். குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா? மன்னிச்சிருங்க, மறந்து போங்க என்றான் அல்ல. அப்போ ஆரம்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு சமீப காலத்துல நடந்த எல்லா நன்மையான விஷயங்களையும் மறந்து போறோம்டா இப்ப எங்களை மாதிரி ஒரு முட்டாள்களாக வாழ முடியுமா? நல்ல விஷயம் எவ்வளவு நடந்தீங்கப்பா. உங்களோட பாசிட்டிவ்ஸ் எடுங்க, நெகட்டிவ் வீசுங்க. நெகட்டிவ் மட்டும் எடுக்கிறேன்னா உங்களோட பேர்சனாலிட்டியே நெகட்டிவ் தானே. இப்படிதான் ஆகும். அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே நேராக இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் கோலப்பட்டு கொண்டு ஈராங்க, கவலைப்படாதீங்க. அதே போல அல்லாஹ் சொல்றான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து சொல்றோம், நீங்க மட்டும் கனகனுத்த உள்ளத்தோடு கடுமையானதாக இருந்தால் உங்களோட விரண்டு ஓடிடுவாங்க. அப்படிலாம் இருக்காதீங்கன்றாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நினைச்சு பார்க்கணும். அடுத்ததாக அடுத்த ஒரு எஃபெக்டா சொல்லுவாங்க வந்து சிமிலர் டு மீ எஃபெக்ட் என்று சொல்றது. இது வந்து ஒரு பெர்செப்ஷன் எங்கட பிரெயின் லேயர் இருக்கு. இப்படி பாக்குறவங்க எல்லாம் என்ன மாதிரிதான் இருக்கணும், என்ன மாதிரி தான் அவங்களும் நடக்கணும் இல்லைங்களா? அல்லது இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், அதே நேரம் இருக்கிறார்கள் என்று நம்புறது. உதாரணமாக கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாரு, நான் நினைக்கிற மாதிரி தான் மனைவி இருக்கணும், நான் நினைக்கிற சாப்பாடு தான் ஆக்கி போடணும், நான் நினைக்கிற மாதிரி தான் குழந்தைகளை வளர்க்கணும். இங்க நான் புரிஞ்சுக்கிறோம் நாங்க வந்த சூழல் வேற. நான் ஒரு சோசியலிஸ்டா இருப்பேன், ஒரு குடும்ப வாழ்வு பெரிய ஒரு குடும்பத்திலே வந்திருப்பேன். மனைவி அது வந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்ட் குடும்பத்துல ஒரு ஒற்றை பிள்ளையா இருந்திருப்பா மனைவி. அந்த குடும்பத்திலேயே ஒரு முதல் பெண், அவங்க குடும்ப பொருட்கள் பெருசா தெரியாது. அந்த பெண்ணுகிட்ட என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அவர்கிட்ட இருக்கணும் எதிர்பார்த்தால் அது பிழை. முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்ன போலதான் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு தவறு நடக்கிற நேரத்துல இவருக்கு பெரிய ஒரு அடி இந்த நேரத்துல செய்வாரு, கவலைப்படுகிறாரு, காயப்படுறாரு. ஏன் எதிர்பார்க்கிறீங்க? நான் சொன்ன போன கிளாஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க யாருக்கிட்டையும். அவர் என்னை போலத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை தந்தை சொல்லுவாரு, நான் இதை படிக்கணும்னு நினைச்சேன், நீ இதை படி, நீ இதைத்தான் படிக்கணும். ஏன்னா தந்தை நினைக்கிறாரு இல்லையா? சகோதரர் தம்பியை பார்த்து அல்லது தன்னுடைய தங்கையை பார்த்து அண்ணன் சொல்லுவாரு, நான் சொல்றதை நீ செய், இந்த கணவன் முடி, இந்த இந்த பெண்ணு முடி, இந்த ஆணை முடியெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப தன்னை போன்று இருக்க வேண்டும். எல்லா சிந்தனைகள் செயற்பாடுகள் அவருடைய பார்வை நடை உடை எல்லாம் தன்னை போன. ஏன்னா ஏண்ட பிள்ளையா, ஏண்ட சாயம் உனக்கிட்ட இல்லையே, ஏண்ட ட்ரெஸ் டைப் உனக்கிட்ட இல்லையே, ஏண்ட படிப்பு உனக்கிட்ட இல்லையே, ஏண்ட புள்ள நான் நம்புவாங்கலாம் பேசுவோம். மிகப்பெரிய வார்த்தை, பிள்ளைகளை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்கும். அப்ப யாரும் எங்களை போன்று இருக்க வேண்டும் எதிர்பார்க்கவே இயலாது. அல்லாஹ் சொல்றார், இந்த 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 பஸ்மான்றது இல்லையா, இந்த ஃபிங்கர் டிப்ஸ், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொரு மனிதனுக்குமே வித்தியாசம். அப்ப எப்படி ஒவ்வொரு மனிதனையும் ஒரே மாதிரியாக எதிர்பார்க்க முடியும்?
நான் வேற, நீங்க வேற, உங்களோட சிந்தனை வேற, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, உங்களுடைய அறிவு மட்டம் வேற, நீங்க வந்திருக்கக்கூடிய சூழல் வேற, உங்களோட வாழக்கூடிய இடம் வேற. இது எல்லாத்தையும் நாங்க வச்சுட்டு என்னை போன்றுதான் எல்லோரும் இருக்க வேண்டும் நினைக்கிறது இது மிகப்பெரிய தவறு. அப்ப இது கூட கூடாது என்றதை நாங்க புனை கொள்வோம். இப்படியான தவறு நடந்தால் என் பிஹேவியர் என்ன நடக்கும்? சேஞ்ச் நடக்கும். அப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இல்லை என்று சொல்லி நான் நம்புற நேரம் அவருக்கு எதிராக கையை அடிக்கிறதுக்கு, அவருக்கு எதிராக ஒரு வாழை எடுப்ப நான் வெட்டுறதுக்கு, என்னுடைய வார்த்தைகள் மிகவும் காரசாரமாக நான் அவரோட பேசிடுவேன். இதெல்லாம் நடக்கும். அடுத்தது என்னன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் எட்ரிபியூஷன் எஃபெக்ட். இது என்னது? ஒருவர் தான் ஒரு தவறு செய்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மற்றவர்களின் செயலே காரணம் என்று கூறுவது. அதே நேரம் அதே தவறை பிறர் செய்கின்ற பொழுது அவர்களை மோசமாக விமர்சிக்கிறது. தான் செய்யற தவறுக்கு காரணம் நான் இல்ல சொல்லுவாங்க இல்லையா? சமைக்கிற நேரம் உப்பு கூடிடுச்சு, அல்லது சமைக்கிற நேரம் ஏதாவது சரியாக வேக இல்லை, கொஞ்சம் பச்சையா இருக்குண்டா, கரண்ட் சரியா இல்ல, கேஸ் ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு, விறகு பச்சைண்டுவோம், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதே போல வந்து எக்ஸாம்ல இந்த பிள்ளைகள் பாஸ் ஆகல என்ன சொல்லுவாங்க? டீச்சர் ஒழுங்கா படிச்சு தரீங்க, எனக்கு மட்டும் சரியான ஒரு கேர் தரையிடாது, அதனாலதான் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இதே வந்து வேற யாருமாக இருந்தது. அதே போல தந்தை சொல்லுவார் பிள்ளையை பார்த்து, என் பிள்ளைக்கு அந்த டீச்சர் சரியா படிச்சு கொடுக்கல, அதனாலதான் என் பிள்ளை இந்த மத்திய லெவல் மார்க்ஸ் இருக்கிறாரு, என் பிள்ளை ஹிஃபுல் முடிக்கல, அவங்க சரியாக ஓதி கொடுக்கல, அவருக்கு சரியாக படிச்சு கொடுக்கல, அது அவங்கதான் காரணம், புள்ள காரணம் இல்லை. யாரு காரணம்? வேறு ஒரு காரணம். தான் தவறு செய்கிற பொழுது, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தவறு செய்கிற பொழுது அந்த தவறுக்கான காரணம் நாங்க தான் சொல்லி எக்ஸெப்ட் பண்ற தன்மையே இல்லை. அது எல்லா தவறுகளையும் வேற ஒருவர்ல கொண்டு போய் போட்டாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஊர் தான் காரணம். இந்த ஊர்ல இருக்கிறது தான் தவறு, ஊர் விட்டு போம், இந்த இடம் தான் தவறு. ஏண்ட புள்ள தவறு செய்ய மாட்டாரு, என் ஃப்ரெண்டு தான், அவரோட ஃப்ரெண்டு தான் இழுத்துட்டு போயிருப்பாரு அவரை. ஏண்ட பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் கிடையாது, ஏன் உனக்கு கெட்ட பழக்கம் இருந்து அதை திருத்துவோம் என்று சொல்லுங்களேன். தீய பழக்கம் ஏண்ட பிள்ளைக்கு இல்ல, அவரோட ஃப்ரெண்டு தான் இவரை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போவாரு. அப்ப எல்லா தவறுகளையும் வேறொருத்தர்ல ஒன்று போடுது. இதே தவிர என்ன பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சுட்டாங்க, ஏண்ட யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொன்னால் எனக்கு தெரியும் அவன் செஞ்சிருப்பான். அவன் யாரு? அவனுக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் வேணும். அப்ப அவங்க செய்கிற பொழுது அதெல்லாம் தான் செய்யற பொழுது, தான் பிள்ளைகள் செய்யற பொழுது இந்த தவறை என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதலாவது கபூல் கதா, தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வர வேண்டும். இதுக்குத்தான் ஒரு கான்செப்ட் இஸ்லாம் சொன்னது தௌபா. தௌபான்ற கான்செப்ட் ஏன் இஸ்லாம் கொண்டு வருது? உங்களோட தவறை நீங்க எக்ஸெப்ட் பண்ணுங்க, எக்ஸெப்ட் பண்ணதுக்கு பின்னால இறைவனிடத்துல கொண்டு போய் மண்டிட்டு கேளுங்க, கை சேதப்படுங்க, இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் என்ற ஒரு உணர்வை கொண்டு அல்லாஹ் கிட்ட கையை ஏந்தி துவாவை கேளுங்க, அந்த பாவத்தை செய்யாதீர்கள். தௌபாவுடைய நிபந்தனை. ஏன் இந்த கான்செப்ட் வருது? மனிதன் தவறு செய்வான் என்று இறைவன் சொல்லுகிறான். புல்லுபடி அதுவும் சத்தாவும் தவறு அளிக்கக்கூடியவர். நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்றதே தவறு இல்லையாது. மனிதன் தவறு செய்வான், ஆனால் தவறு செய்கிற பொழுது அந்த தவறை யாரெல்லாம் திருத்திக் கொள்கிறானோ இவன் தான் சரியான ஒரு புரிதலோடு மாற்றத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுக்குதான் ஒரு கான்செப்ட் தௌபாவே இருக்குது. இஸ்திக்ஃபார் என்ற ஒரு கான்செப்டை அல்லாஹ் கொண்டு வர இருக்கு. பாவ மன்னிப்பு. தவறு செய்கிற பொழுது அல்லாஹ் கிட்ட மண்டிடு, கேளு, ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத் எல்லாம் ஏன் கொண்டு வரா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் என்றதுக்காக வேண்டி. அப்ப இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் நாங்க தவிர்த்துக்கணும். முதலாவது நான் செய்யக்கூடிய தவறை எக்ஸெப்ட் பண்ணுங்க, என்ன புள்ள செய்யக்கூடிய தவறை ஏற்றுக்கோங்க. அதுக்கு பின்னால அந்த தவறுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம், முடிவு. அடுத்தது முடிய போதான். அடுத்தது என்னன்னு சொன்னாலும் செல்ஃப் சேவிங் பியாஸ். அதாவது நல்லது நடக்கிற பொழுது அது என்னால தான் நடந்தது, தீயது நடக்கிற பொழுது அது பிறரால் தான் நடந்ததுன்னு சொல்லுவோம். நல்லது நடக்கிற பொழுது அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். பெருமை, இந்த பெருமைன்ற கான்செப்டை யோசிச்சு பாருங்க. பெருமை கொள்பவன் இறைவனோடு போர் தொடுக்கிறான் இல்லையா? பெருமை இறைவனோடு போர் தொடுக்கிறான்றது. சம்பாதிச்சது இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, நான் சேர்த்தது, இந்த வீடு நான் கட்டினது, இந்த வாகனம் நான் வாங்கியது, என் பிள்ளைக்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துக்கிறேன், அவரு பிஏ முடிச்சாரு, எம்ஏ முடிச்சாரு, பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் போட்டு பெருமை அடிக்கணும். இதெல்லாம் என்னால நடந்தது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு நான் காரணம் இல்லை, அதுக்கு அவர் காரணம், அதுக்கு இவர் காரணம், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் நாங்க அதை விட்டு தூய்மையாகணும், அதை விட்டு கலந்து ஓடணும்? ஒரு தீயது நடக்கிற பொழுது கூட அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அப்ப இந்த தவறு நடந்தாலும் என்னுடைய பிஹேவியர்ல சேஞ்ச் நடக்கும்.
அப்ப ஒரு தீயது என் மூலமாக நடக்குது, எல்லோரும் சொல்றாங்க நீங்க தான் காரணம் உண்டு, அதை நான் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் கோபப்படுவேன். என் பிஹேவியர்ல சேஞ்ச் ஆகுது அங்க. நீங்க வாய மூடிட்டு போறீங்களா, இல்லாட்டி என்னுடைய அடுத்த சுயரூபத்தை காட்டவா, கையை தூக்குவாரு அல்லது ஒரு எக்ஷன்ல இறங்குவாரு, பிசிக்கல் எக்ஷன்ல. அப்போ கோபப்பட்டது பிசிக்கல் எக்ஷன்ல என்னன்னு பார்த்தோம், பிஹேவியர்ஸ். அப்ப இந்த எரர் நடந்தா என்னுடைய பிஹேவியர் மோசமாக எக்ஸப்ட் பண்ணிட்டாரு, ஓகே இதுக்கும் நான் தான் காரணம் என்று சாந்தமாகிடுவாரு. அதுக்கான சொல்யூஷனா அழகா நிம்மதியாக உட்கார்ந்து யோசிப்பாரு. இதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும். பாஸ் ஆகுவாங்க, ஃபெயில் ஆகுவாங்க எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இல்லையா. இப்ப ஃபெயில் ஆகக்கூடிய நேரத்துல நீங்க தான் காரணம். நீங்க சரியா படிச்சீங்களா, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். எந்த மெத்தட்ல படிச்சீங்க, எந்த நேரத்துல படிச்சீங்க, நீங்க எப்படி படிச்சீங்க, விஷயங்கள்லாம் விசாரிக்கணும். பாஸ் ஆகிற நேரத்துல மட்டும் தூக்கி கொண்டாடக்கூடிய நாங்கள் ஃபெயில் ஆகக்கூடிய நேரத்துல ஆறுதலாக அமைதியாக பிள்ளைகளோடு உட்கார்ந்து சரி எது பிழை எது என்று சொல்லி நாங்க கலந்து ஆலோசித்தாலே போதும், அடுத்த எட்டம்லயே அவரு பாஸ் ஆகிடும். அது நிறைய சிஸ்டம் இருக்குது. அவிஷாலா சைல்ட் சைக்காலஜி பேசுற நேரம் நாங்க அதை பத்தி நாங்க விஷயம் பார்ப்போம். சரியா? லாஸ்டா என்ன இருக்குது, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ரொஃபஸின்னு சொல்லுவாங்க. ஒருவர் என்னால் எதுவும் முடியாது, எனக்கு எதுவும் வராது என்று எண்ணுது. அப்போ நான் என்ன பத்தி என்னதான் இருக்குது, எனக்குன்னு சொன்ன அந்த துவாக்கள் பாடமாக்குறது கஷ்டம். எனக்கு அரபு தெரியாது, எனக்கு அரபுலாம் வராது, எனக்கு துவா பாடமாக்குறது கஷ்டம். ஏன் கஷ்டம், ஏன் வராது? வரும். சுமக்க முடியாத சுமையை இறைவன் கொடுப்பது கிடையாது. சாதாரணமா நாங்க பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த துவாக்கள் பாடமாக்குறாங்க. தொழுகைக்கான துவாக்கள் அத்தஹியாத்து, அதே போல தொழுகையில வரக்கூடிய ருக்குல ஓதக்கூடிய, சுஜூத்ல ஓதக்கூடிய வஜ்ஜஹத் போன்ற துவாக்கள், ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடியது, சிறுவர்கள் மரணிக்கிற போது ஓதக்கூடியது, பள்ளிவாசல்களுக்கு செல்லும் போது ஓதக்கூடியது, தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய துவாக்களை மரணம் எடுப்பதில் சிரமம் என்று சொல்லி நானே நம்பினால் எனக்கு பாடமாக்க முடியாது. முதல்ல பாடமாக்க முடியும் என்று நம்பணும் இல்லையா? என்னால ஏழும் என்றால் ஏழு. எத்தனையோ விஷயத்தை எங்க வேக் பிளேஸ்ல இதெல்லாம் பாடமாக்கி சொல்றோம், எங்க வேக் பிளேஸ்ல இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் முடியும் என்றா இது முடியாத முடியும். அதே நேரம் நாங்க ஒருத்தரை பார்த்து ஒரு பெட்ச் டைப் பண்ணிடுவோம், இவருக்கு இதெல்லாம் சரி வராது, இவருக்கு இந்த செயலை செய்யவே இயலாதுன்னு நாங்களே சொல்லிடுவோம். சொல்லிட்டு அவருக்கு அவரோட நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் அதுக்கு பின்னாடி அதை சார்ந்ததான் இருக்கும். இவரால் செய்யவே முடியாது. உதாரணம் சொல்லுவோம் இல்லையா, இதை என்னுடைய பிள்ளைய பார்த்து இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இணைக்கக்கூடிய அந்த பேரண்டிங்ல மிக முக்கியமான தவறு, பிள்ளைகளை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லை. கெஸ்ட்லயே போவான், இவருக்கு மெட்ஸ் வராது, இவருக்கு சயின்ஸ் வராது, நாங்க யாரும் கெஸ் பண்றதுக்கு. அப்போ ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடிஷனலா கேட்டா கூட போட்டு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி இல்லை. ஒரு மெட்ஸ் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கேட்கறா போட்டு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. மகனுக்கு ஒரு ஹாபிஸ் ஆக்குவோம், அவரை கொஞ்சம் மார்க்க கல்வியை படிச்சு கொடுக்கணும், இவருக்கு அரபெல்லாம் வராது, இவருக்கு அரபுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க? அவருடைய மனதில் என்னைக்கு எனக்கு தெரியுமா? அப்ப நான் அவருக்கு வாழ்க்கை இன்றைக்கு கூட மதினார் வாழக்கூடிய எத்தனையோ பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும், மார்க்க கல்விக்கு மார்க்குகளை டிவைட் பண்ண முடியாது. கல்வியை நாங்க மார்க்க கல்வி அல்லது இந்த ரிலிஜியஸ் எஜுகேஷன், செக்குலர் எஜுகேஷன் டிவைட் பண்ண முடியாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் பயனுள்ள கல்வி, பயன் அற்ற கல்வி, இந்த ரெண்டு தான். இருந்த போதிலும் இந்த குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பான சில கல்விகள் இருக்குது இல்லையா, இந்த அடிப்படை கல்விகளை கூட கொடுக்காமல் வளர்க்கக்கூடிய மிக மோசமான நிகழ்வு கூட மதினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சயின்ஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், மெட்ஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஏனைய சப்ஜெக்ட்ஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எங்களுடைய அடிப்படை குர்ஆனோடு தொடர்பான கல்விகளுக்கு, துஆக்களோடு தொடர்பான கல்விகளுக்கு கொடுக்கிறது இல்லை. கேட்ட என்ன சொல்லுவாங்க, அவருக்கு அரபு வராது, அவர் அரபு சரியா செய்ய மாட்டாரு, அவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இங்கதான். நீங்க யாரை டிசைட் பண்ண? அப்ப உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே பலவீனப்படுத்துகிறீர்கள். ஒரு 10 துவாவை என்னால பாடமாக்க முடியாது, பிள்ளையால பாடமாக்க முடியாதுன்னு சொன்னால் நான் பலவீனம், என்னுடைய பிள்ளையை நான் பலவீனப்படுத்துகிறேன். அப்ப இந்த உணர்வு கூட என்ன நடக்கும், இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ரொஃபஸின்றது, இந்த எரர் மட்டும் என் பிரெயினுக்கு நடந்துட்டா என் பிள்ளைக்கு நான் அரபை படிச்சு கொடுப்பேனா, குர்ஆனை படிச்சு கொடுப்பேனா, ஹதீஸ்க்கான ஒரு அறிவை படிச்சு கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். இந்த பிள்ளை நாசமாகிவிட்டேன். என்ன பிஹேவியர் சேஞ்ச் இங்க பிள்ளை, என் பிஹேவியர் சேஞ்ச், பிள்ளைக்கு அரபு சார்ந்த அறிவே இல்லை. அப்ப இது மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கிறோம். அப்ப என்னது நாங்க பார்த்தது, இப்போ மொத்தம் 9 பிழைகள் பார்த்தோம். பெர்செப்ஷனல் எரர்னு சொல்லிட்டு கருத்துணர்வு பிழைகள். ஒரு செயல் நடக்கிற நேரம்
என்னுடைய தாட்ஸ், என்னுடைய ஒரு சிந்தனை வெளியாகக்கூடிய நேரம், என்னுடைய ஃபீலிங்ஸ் உருவாகுவதற்கு முன்னால இந்த 9 தவறுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யாருக்காவது நடந்திருக்கும். இந்த 9 ஓகே தானே? யாருக்காவது ஒன்று சொல்லிடணும். என்னன்னு சொல்லி ஸ்டேரியோ டைப்னா என்னது? யாராவது ஒருத்தர் ஸ்டேரியோ டைப் இல்லைன்னா என்ன? சும்மா சொல்லுங்க. அது எல்லாம் வீடியோ போறவருக்கு அதை பார்த்து கொள்ளணும். சும்மா ரிமைண்ட் பண்ணுங்க. ஸ்டேரியோ டைப் எஃபெக்ட்னா என்னது? அதாவது ஒருவருடைய மதத்தை வச்சு, ஒருவருடைய ஊரை வச்சு, ஒருவருடைய நம்பிக்கையை வச்சு, ஒருவருடைய இனத்தை வச்சு, ஒருவருடைய பாலை வச்சு, ஆனா பெண்ணாண்டு வச்சு நாங்க சொல்லுது பெண்களே இப்படித்தான், ஆண்களே இப்படித்தான், இந்த ஊர்க்காரே இப்படித்தான், இந்த ஊர்க்காரே இப்படித்தான், அல்லது இஸ்லாமியர்களே இப்படித்தான், இந்துக்களே இப்படித்தான் சொல்லி அவங்களுடைய உணர்ச்சி, நம்பிக்கை எல்லாத்தையும் வச்சு ஒரு பொது பார்வையை நாங்க பார்க்கணும். அது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது என்னது? ஹாலோ எஃபெக்ட் என்னது? ஒருவரை வெளிப்படையாக பார்த்து நாங்க முடிவெடுக்கிறது. கருப்பாய்க்கிறோம், இவன் திரும்பி இருப்பான், இவன் தான் கலவெடுத்திருப்பான், இவன் தான் போய் பேசியிருப்பான்னு சொல்லி ஒருவரை வெளிப்படையாக பார்த்து அவர் செய்யாத தவறுகளை கூட நாங்க கெஸ் பண்ணுவோம். மூணாவது என்னது? ஹோன் எஃபெக்ட் என்னது? ஆரம்பத்துல ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை வச்சுக்கொண்டு முழு சம்பவமே தவறு தான், இதுக்கு பின்னால நடக்கக்கூடியது எல்லாமே தவறு தான் சொல்லி தவறாக புரியுது. ரீசன்ஸ் எஃபெக்ட். சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து தூக்கி பிடிச்சு கொண்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நன்மைகளும், எல்லா பாசிட்டிவ் விஷயங்களையும் நான் மறந்துட்டு இந்த தீய விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு போனது. பிரைமரி எஃபெக்ட் என்னது? இவ்வளவு காலம் எவ்வளவு நல்லது நடந்தது, ஆரம்பத்துல என்னுடைய தாயோ தந்தையோ ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டாங்க, என்னுடைய சகோதரன் சாதர் ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கொண்டு இந்த 10 வருஷம் 15 வருஷம் வாழ்க்கையை நினைச்சிருக்கு. அடுத்தது சில்வர் துணி, எல்லாமே என்ன போலதான் இருக்கணும், நான் பேசுற மாதிரி, நான் பாக்குற மாதிரி என்னுடைய சிந்தனைகள் போலதான் இருக்கணும், என் மனைவி பிள்ளைகள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரிதான் பாதிக்கணும். ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட என்ன செஞ்சிருவாங்க, அவங்களை வந்து தூர முடியும். அடுத்தது ஃபண்டமெண்டல் இன்ட்ரிபியூஷன். ஃபண்டமெண்டல் இன்ட்ரிபியூஷன் என்னது? ஒருவர் என்னது? அடிப்படை. ஃபண்டமெண்டல் சொல்ல போல அடிப்படை தான். அது என்னன்னு சொன்னாலும் வந்து தனக்கு நடக்க வேண்டியதும் அதெல்லாம் சரி, பிறருக்குன்னு சொன்னால் அவங்க அப்படித்தான் சொல்லி பேசுறது. இந்த செல்ஃப் சேவிங் கேஸ்ன்னு சொல்றதும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் என்றது வந்து என்னால முடியாது, எனக்கு வராதுன்றது. அதே போல வந்து நான் ஒருத்தரை பார்த்து கெஸ் பண்றது, அவருக்கு வராது, அவருக்கு அதெல்லாம் முடியாதுன்றது. அப்ப இந்த தவறுகளை எல்லாம் என் பெர்செப்ஷன், என் பிரெயின்ல நடந்தால் என் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? மிக மோசமாக வரும். மிக மோசமாக வரக்கூடிய நேரத்துல அதனை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா லைஃபும் காலி ஆயிடும். அடுத்த வண்டியில் கடைசியா வந்து இந்த மோட்டிவேஷன் ஃபார்முலா. அதாவது ஒரு செயல் நடக்கிறதுக்கு, ஒரு பிஹேவியர் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? மோட்டிவேஷன் தேவை. மோட்டிவேஷன் தான் என்ன இருக்காது தெரியுமா? ஊந்துதல், ஒரு உத்வேகத்தை தாரது, ஒரு உற்சாகத்தை தாரது, ஒரு செயலை நடக்குது. இதுக்கு சொல்லுவாங்க வந்து கோல் டிரெக்டட் சொல்லுவாங்க. அதாவது கோல் டிரெக்டட் மோட்டிவேஷன், ஒரு இலக்கை நோக்கி என்னை தள்ளக்கூடியது, என்னை இட்டு செல்லக்கூடியதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன். அப்ப ஒரு செயல் நடக்கணும் என்று சொன்னால் அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கான ஒரு கல்குலேஷன் இருக்குது. சும்மா நான் டாக்டர் ஆகணும், இல்ல நான் ஒரு வைத்தியர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், அல்லது நான் ஒரு லாயர் ஆகணும், அல்லது நான் ஒரு பெரிய ஆலிம் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டா மட்டும் போதுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கனவு காணும். எந்த கனவு இல்லையா? அப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷனை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் என்னது? இது முதலாவது என்னது? இதை நீங்க எழுதி கூட பார்க்கலாம் அவுட்ல. இந்த செயல் வந்து பெரிய லெவலுக்கு இல்ல, காலையில நேரத்தோட எழுதுறதுக்கு, தஹஜ்ஜத் தொழுறதுக்கு, துஹா தொழுறதுக்கு, 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத்தோட தொழுறதுக்கு, ஒரு துவாவை பாடமாக்குறதுக்கு, மார்க்கம் சம்பந்தமான சில அறிவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாம் இந்த மோட்டிவேஷன் தேவை. உதாரணம் நான் சொல்றேன். முதலாவது வந்து எனக்கு என்ன தேவை? எக்ஸ்பெக்டன்சி, எதிர்பார்ப்பு வேணும். ஒரு செயலை செய்யணும்னு சொன்னால் அந்த செயல்ல இருந்து நான் என்ன எதிர்பார்க்கணும் அதை விளைவிக்கணும். ரெண்டாவது தர, அதாவது இன்டு வேல்யூ, அந்த செயலை செஞ்சா எனக்கு என்ன மதிப்பு கிடைக்கும், ஒரு செயலை செய்யற நேரம் எனக்கு என்ன மதிப்பு கிடைக்குது, இதை நாங்க டிவைட் பண்ணணும். இம்பல்சிவிட்டி என்னது? கவனச்சிதறும். அந்த செயலை நான் செய்யாத பொழுது எனக்கு என்ன கிடைக்கும், அதை நாங்க இன்டு,
அதை மல்டிபிள் பண்ணணும் டிலே தாமதத்தோட. உதாரணம் சொல்றேன்னு சொன்னாலும் உங்களுக்கு தஹஜ்ஜுத் காலையில் நேரத்தோட எழும்புவது அல்லது மொபைல் எடிக்ஷன் இருக்குது இல்லையா, அதை உதாரணம் காட்டலாம் இல்லையா. எனக்கு மொபைல் பாதிக்கிறது. மொபைல வந்து ஒருத்தர் சொல்றாரு என் புள்ள அதிகமாக மொபைல் பார்க்கிறாரு, மொபைல்ல எடிக்ஷன். டிவி எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொன்னாலே எடிக்ஷன், எப்படா தூக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறாரு. இதை எப்படி நிப்பாட்டலாம்னா, முதலாவது எக்ஸ்பெக்டன்சி. உங்களோட மகன்கிட்ட கேட்கலாம், இந்த மொபைலை நீங்க பயன்படுத்தாட்டி என்ன கிடைக்கும், என்ன கிடைக்க மாட்டேங்குது. முதலாவது இந்த கிளாஸ் மாட்ட மாட்டாரு இல்லையா, கண் பார்வை சரியாக இருக்கும். இரண்டாவது, நேரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், உங்களுடைய ஏனைய வேலைகள் அதிகமாக செய்யலாம், உடல் ரீதியான ஆரோக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தந்தை தாயோடு உறவாடுவதற்கு அதிகமான டைம் கிடைக்கும், சமூகத்தை பத்தி புரிஞ்சு கொள்றதுக்கு டைம் கிடைக்கும். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு மொபைல் எடிக்ஷன் ஆகி உண்மையில இந்த பிசிக்கல் பிளேயை கூட விட்டுட்டாங்க. கிரிக்கெட்டோ அல்லது ஃபுட்பால் அல்லது உடல் ரீதியான விளையாட்டுகளை கூட விளையாடுறது இல்லை, எல்லாமே மொபைல்ல. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை புரிய வைக்கும். இரண்டாவது, மதிப்பு. மொபைல் பயன்படுத்துறதுனால எனக்கு என்ன மதிப்பு கிடைக்கும், சிறந்தவர் பாத்தீங்களா மொபைலே பயன்படுத்துறது இல்லை, நல்லா வளர்த்திக்கிறாங்கன்னு சொல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கிடைக்கிறாங்க பாருங்க, ஒரு மூஞ்சே செழிப்பாக இருக்குது பாக்குறதுக்கு, கண்ணுல எந்த கருவளையும் கிடையாது. எந்த அதிகமாக மொபைல் பாக்குறவங்க, அதிகமாக இந்த டிவைஸ் எலக்ட்ரிக் டிவைஸ் யூஸ் பண்றவங்க கண் கருவளைகள்ல பார்த்தோம் என்றால் இந்த கருப்பாக கீழே உடல் சோர்ந்து போய் தெரிக்கும். ஒரு ரிசர்ச் நான் சொல்றேன், மொபைல் இன்டர்நெட்டோட தன்னுடைய அறைக்குள் வைத்து விட்டு தூங்குற நேரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விளைவு என்ன தெரியுமா? ஒரு ரிசர்ச் பண்றாங்க, எப்படின்னு சொன்னால் ஒரு அறைக்கு ஒரு மரத்தை நாட்டுறாங்க, அந்த மரம் இருக்கிற இடத்துல ஒரு வைஃபை கனெக்ஷனை கொடுக்குறாங்க, வைஃபை மூலமாக சில கதிர்கள் போது வருது. இன்னும் ஒரு அறையில வைஃபைவே கொடுக்கறது, வைஃபை இல்லை. சில காலங்களுக்கு பின்னால பாக்குறாங்க, எந்த அறையில வைஃபை இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததோ அந்த மரம் செத்தே போயிடுது, அடுத்த அறையில நல்லா வளர்ந்தீங்க. என்ன என்ன நாங்க ஃபைண்டிங், என்ன ரிசல்ட்ஸ்க்கு வர முடியும்? இதுல ரிசல்ட்ஸ் என்னது? அந்த அளவுக்கு வைஃபைனுடைய கதிர்வீச்சு ஒரு 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 உயிரை தாக்குகிறது. இன்னைக்கு நாங்க படுக்கிற நேரம் பெட்ல எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு, மொபைல்ல சைட்ல என்ற தலானிக்கு பக்கத்துல வச்சுட்டு படுக்கிறோம். இவ்வளவு எஃபெக்ட் உடம்புக்கு. இன்றைக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மொபைல் இந்த எலக்ட்ரிக் டிவைஸால பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நாங்க கொஞ்சம் கவனமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல பார்க்கணும். அப்ப அதெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுக்கணும். அடுத்தது வந்து இம்பல்சிவிட்டி, கவனச்சிதறவு. இந்த மொபைல பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க எதெல்லாம் பண்ணலாம்? விளையாடலாம், வேறு வேலைகள் ஈடுபடலாம், தன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது நல்ல விடயங்கள் ஈடுபடலாம், படிக்கலாம், தாய் தந்தையர்களுக்கு உதவி செய்யலாம், குர்ஆன் மனநமிடலாம், துஆக்களை பாடமாக்கலாம். அப்படியான விஷயங்களை கவனச்சிதறி அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது டிலே பண்ணலாம். மொபைல் யூஸ் பண்ண இன்னொரு ஹாஃப் அன் அவருக்கு பின்னாடி யூஸ் பண்ண மொபைல் இப்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கு எடுக்கும். இது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு பின்னால அவங்களுக்கு காட்டலாம், இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு தீய விஷயம் இருக்குது, இதையா நீங்க செய்ய போறீங்க கேட்கிற நேரத்துல நீங்க உங்களோட அட்வைஸ கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளையே எழுதி இந்த விஷயத்த வெளிப்படுத்துற நேரம் அவங்களோட இந்த டீப் மைண்டுக்கு எடுத்து அவங்களோட வார்த்தை எழுது. அந்த நேரத்துல பிள்ளை யோசிக்கும், ஆமா இல்லையா இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது இந்த மொபைலை யூஸ் பண்ணலாட்டி, இந்த மொபைலை யூஸ் பண்றதுனால இவ்வளவு கெடுதி இருக்குது, குறைச்சு கொள்வாங்க. அதனாலதான் வீட்டுல என்ன செய்வாங்க, இந்த கெஜெட் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. கெஜெட் ஃப்ரீன்னு என்னது, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் தாய் தந்தை என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தையாவது இந்த எலக்ட்ரிக் டிவைஸ் யூஸ் பண்ணாம ஒரு மூலையில வச்சு நாங்க எல்லாம் ஒன்றா கலகலப்பா சிரிச்சு பேசணும். இதுக்கு பேர் வந்து கெஜெட் ஃப்ரீ. இந்த கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, வீட்டுல செழிப்பா இருக்கு. நான் தந்தை வீட்டுக்கு வந்தா வேலைக்கு பின்னாடி வந்தா மொபைல் இருப்பாரு, தாய் மொபைல் இருப்பாங்க, யூடியூப்ல பார்த்துட்டு, பிள்ளைகள் அவங்களோட வேலையில அவங்க லேப்டாப்ல இருப்பாங்க, அவங்களோட பெரிய கம்ப்யூட்டர்ல இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஆகுது இந்த கெஜெட் ஃப்ரீ. நான் டிவைஸே யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட குடும்பத்துல 4 மணில இருந்து 5 மணி வரை நாங்க எல்லாம் அழகா உட்காரோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், டீ குடிப்போம், பிள்ளைகளுடைய நலனை விசாரிப்போம், பிள்ளைகளோட சாஞ்சி கொண்டு வாப்பாவோட பேசுவாரு, என்னுடைய தந்தையோட சாஞ்சி கொண்டு பேசுவாரு, தாயோட பேசுவாரு, தூக்கம் கவலைகளை கலந்து கொள்வோம். இப்படியான ஃபேமிலியில பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது. என்ன தவறு வெளியில நடந்தாலும் உடனே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு வாப்பாட சொல்லுவார், தந்தைக்கு சொல்லுவார், இப்படியெல்லாம் நடக்குது வாப்பா அப்படின்னு. வாப்பா ஒரு அட்வைஸை போடுவார் அடுத்த நாள் கெஜெட் ஃப்ரீல, உடனே மைண்ட்ல செட் ஆகிடும்.
இவர் மொபைலை கிண்டிட்டு இருப்பாரு, மகன் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பாப்பாட தலையில ஏறாது. பாப்பா சொல்லக்கூடிய வார்த்தை அங்க பிள்ளை வந்து அவருடைய டிவைஸ்ல கேம் விளையாடிட்டு இருப்பாரு. எதுவுமே சரி வராது. இந்த கெஜெட் ஃப்ரீயை நீங்க இது பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் நிறைய நோய்கள் இருக்குது. அதே போலதான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? மிகப்பெரிய நன்மை கிடைக்குது. அல்லாஹ் வந்து அடிவானத்துக்கு வாரான். அல்லாஹ்வோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதே போன்று காலையில் நேரத்தோடு எழக்கூடிய நேரத்திலே என்னுடைய உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறது. காலையில் நேரத்தோடு எழும்பி தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு மரணம் செய்யக்கூடிய நேரத்துல என் மைண்ட் வந்து ஓப்பன் ஆகிக்குது. எதெல்லாம் பாடமாக்குறீங்களோ அதெல்லாம் மைண்டுக்கு போய் விழுது. இந்த நன்மைகள் கிடைக்குது. காலையில நேரத்தோடு எழும்புறதன் மூலமாக என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மதிப்பை குடிக்கணும். என்னுடைய உடம்பு பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. காலையில நேரத்தோட எழும்புறாரு. இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க, எழுதி பாருங்க. நான் இது ஒரு பிராக்டிகல் கிளாஸ் நாங்க என்ன பின்னால பார்ப்போம். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். குர்ஆன் மனதில் விட்டால் என்ன கிடைக்கும்? எழுதி பாருங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை எல்லாம் கொடுக்கலாம். குர்ஆன் மரணம் கூடியவர்களுக்கு என்ன நன்மை? குர்ஆன் படி நடக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு துவாவுக்கு பின்னால் என்ன நன்மை இருக்குது? எக்ஸ்பெக்டன்சி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா போதும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே டீப் மைண்டோட கேட்கறது எல்லாம் வெளியில வந்துடும். சோ இது ஒரு கான்செப்ட். அப்ப இதை புரிஞ்சுக்கொண்டா சரி. அப்ப இந்த அடிப்படையில நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். நல்லதா நடக்கும், தீயதா நடக்கும். நான் கோபப்பட்டது, அன்பா நடக்கிறது, அமைதியா நடக்கிறது, பொறாமைப்படுறது, பிறரை பற்றி அவதூறு கூறுவது, இது எல்லாமே வந்து என்ன பிஹேவியர்ல தான் இருக்கு. என் பிஹேவியருக்கு மிக முக்கியமான காரணம் நான் மேல சொன்ன அந்த பெர்செப்ஷன் எரர்ஸ். இந்த எரர்ஸ் மட்டும் நீங்க சரியாக மாத்திட்டீங்கன்னு சொன்னா சிறந்த ஒரு வாழ்க்கை, இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சோ இன்ஷால்லா இந்த கிளாஸ் இங்கே முடிச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் வீக் நாங்க இன்ஷால்லா வேற ஒரு தலைப்புல நாங்க பார்ப்போம்.